ஹலோ, வெல்கம் டு போனால் போகட்டும் பாட்காஸ்ட் எபிசோட் 16. போன வாரம் அந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? தெரியாதவங்களுக்கு இந்த நீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி போடணும்னா கூட அந்த டைமில் அவசியம் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுற லெவலுக்கே அந்த டைம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் வரல. அடுத்த நாளே ட்விஸ்ட் ஆச்சு, தெரியும்ல. பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள, எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க அவங்க பேரில். அந்த டைமில் நம்ம எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எம்பத்தி நிறைய இருந்துச்சு. ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்களே நீட் ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. ஆனால் ஜென்ரலாகவே அந்த எம்பத்தி மேலேயே எனக்கு சில யோசனைகள் இருந்துச்சு. என்னடா இது, இவ்வளோ பேரா, பரவாயில்லையே, இவ்வளோ பேர் எம்பத்தைஸ் பண்ணுறாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, இத்தனை நாள் அப்படிலாம் இருந்தது இல்லையே. நல்ல விஷயந்தான், எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயந்தான். அந்த எம்பத்தி மூலியமாக தான் கடைசியில் அந்த ப்ரொட்டஸ்டாகவே மாறிச்சு. நான் வந்து மற்ற ஊர் பக்கம்லாம் போக விரும்பல, நம்ம ஊர்லேயே இருப்போமே. நம்ம ஊரில் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த எம்பத்தி பார்க்க முடிஞ்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் உள்ளே வர ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஜெண்டா அந்த டைமில் காணா போயிடுச்சு. இவங்க சண்டை போட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்கவுங்க அஜெண்டாக்குள்ளே பொருந்தணும். அவங்களோட அந்த பார்ட்டியோட அவங்க அந்த கம்யூனிட்டி தானே அவங்களும், அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஹேர்டு தான். அந்த ஐடியாலஜிஸ்குள்ளே வரலனா ஸ்டூடெண்ட்ஸாவது கருமமாவது அவங்க என்ன வேணால் ஆகிட்டு போகிறாங்க. நாங்கள் பாயிண்டில் நிற்போம், எங்கள் ஆள் சொல்கிறது கரெக்டு, உங்கள் ஆள் சொல்கிறது கரெக்டுன்னு ஒரு சண்டை வர ஆரம்பிச்சு அப்படியே டிஸ்கஷனே மாறிடுச்சு. டிஸ்கஷன் மாறினதுக்கப்புறம் இத்தனை நாள் இருந்து எம்பத்தி எங்கே போச்சு? சரி, முடிஞ்சிருச்சு, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 10,000 பேர் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டென்டேட்டிவாக ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த ப்ரொட்டஸ்ட்டோட அந்த டோப்பமீன் ஹை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? சரி, ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க எஜுகேஷன் மினிஸ்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் காணோம். என்ன அப்படியே ஒரேடியாக காணா போயிடுச்சு? ஒரு சீசனலாக எம்பத்தி வந்து அப்படியே காணா போயிடுச்சு. இன்னும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ஆப்வியஸாக அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்து அது தெரியப்படுத்தினாதான் அது எம்பத்தின்னு கிடையாது. எம்பத்தின்னு கிடையாதா? அப்படி தான் எம்பத்தி காட்டணும்னு கிடையாது. நீங்கள் அப்சர்வ் பண்ணும் போதே தெரியுமே உங்களுக்கு, எத்தனை பேர் அந்த விஷயத்தை பற்றி மறந்தே போயிட்டாங்கன்ட்டு. ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லாக ஆகலை அந்த ப்ரொட்டஸ்ட் மூலயமா. இதுக்கப்புறம் தான் மேட்டருங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் காணா போயிட்டாங்க பார்த்தீங்களா? அன்லெஸ் someone takes the initiative to fight for the students or empathize with the students, then we go as a herd to join that. அது எப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னா, இது ஃபஸ்ட்டு பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனை போய்கிட்டு தானே இருந்துச்சு. இது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே எல்லோரும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லோரும் அந்த இதுக்குள்ளே வந்தாங்களே தவிர, டக்குன்னு அதை பார்த்த உடனே ஃபீல் ஆகிலாம் வரலை. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இது வந்து குறை இல்லைங்கிற மாதிரி சொல்லலை, நான் ஒரு பார்த்த அப்சர்வேஷன், அவ்வளோதான். எப்போ எல்லோரும் சேர்ந்து பேசுகிறது சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சுன்னா, இவன் பேசுகிறானே நம்ம பேசலையே, அவன் பேசுகிறானே நம்ம பேசலையேங்கிற மாதிரி தான் அது மல்டிப்ளை ஆச்சு இனிஷியலாக. ஸோ அந்த டைமில் கில்ட்டு தான் ஆப்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சே தவிர எனக்கு எம்பத்தி ஆப்ரேட் ஆன மாதிரி தெரியலை. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? எனக்கு எம்பத்தியே ஒரு தின் லைனில் ட்ராவல் ஆகி எப்போவுமே ஆப்போசிட் சைடுக்கு தான் எல்லோரும் போகிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட் இமோஷனால் ஒருத்தங்க ட்ரைவ் ஆகிற மாதிரி இருக்கே தவிர எம்பத்தியாக காணுமோ அது தேவைப்படும் போது வருதோ, இல்லைனா தூண்டி விட்டா வருதோ. சரி, கில்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியோ நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுல. ப்ரொட்டஸ்ட் ஹஸ் ஹேப்பன்ட், வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட், எப்படி வந்தால் என்ன, அது ஆயிடுச்சு. ஆனால் செலக்டிவாக இருக்குது அந்த எம்பத்தி. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மார்க் எடுக்க முடியாதது, காலேஜ் கிடைக்காதது, அந்த மாதிரி காரணத்தினால நம்மளுக்கு எம்பத்தி வருதே தவிர அது வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் எம்பத்தி. நம்மளுக்கும் அது நடந்திருக்கும், நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியுது. ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் அது நடந்த ஸ்கோப் வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதே தவிர அதை தாண்டி இருக்கிற விஷயத்துக்கு நம்மளால் எம்பத்தைஸ் பண்ண முடியல. அந்த நம்ம லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லிமிட்டட் லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ செலக்டிவாக நம்மளால் எம்பத்தைஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுது. We don't choose to go beyond that. Empathize from a situation which probably has never happened. நம்ம அந்த இடத்துல நம்மளை போட்டுக்கிட்டு யோசிக்க முடியும் தான். அது வந்து திரும்ப திரும்ப எம்பத்தைஸ் பண்ணிகிட்டே இருந்து
எல்லாமே எப்படி ப்ராக்டிஸோ அதே மாதிரி தான். கான்ஷியஸாக எம்பத்தைஸ் பண்ணுறது, கான்ஷியஸாக ட்ரை பண்ணுறது, க்ரியேட்டிவாக அந்த சினாரியோவில் நம்மளாக போட்டுக்கிட்டு ஜென்ரலாக கதை யோசிக்க மாட்டோமா, அந்த மாதிரி எம்பத்தைஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படி தான் நான்லாம் எம்பத்தி பிக்கப் பண்ணன்னு கிடையாது. அப்படி தான் இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தேங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எம்பத்தி அப்படியாவது இருந்துருச்சு. நம்ம என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்தியா நம்ம தமிழ்நாடே வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ரோடு டிராஃபிக்னே வச்சுக்கோங்க. எல்லாரும் சண்டை போட்டு ஓட்டிக்கிறாங்களா, நான் போனால் போதும், மற்றவன் எப்படி போனால் என்ன, நான் போனதுக்கப்புறம் 2 கார் முட்டிக்கிட்டா என்ன, 2 பைக்கு முட்டிக்கிட்டா என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை தானே இருக்கும் ரோடில். அது ஏன் வந்திருக்கும், டயர்டாக இருப்போம், ஒரு 2 தடவை பண்ணி, ஒரு 2 தடவை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கே ஆப்பு வைப்பானுங்க. அந்த மாதிரி நம்ம எம்பத்தைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்பு வச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அதுக்கப்புறம் நம்மளால் எப்படி எம்பத்தைஸ் பண்ண முடியும். நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே நம்மளுக்கு எம்பத்திங்கிற ஒன்றே ப்ராக்டிஸ் ஆகும். இந்த டிரைவிங் அனாலஜி தான் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் எம்பத்தைஸ் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருக்கேன். இந்த பாப்கார்னை நம்ம குப்பை தொட்டியில் போடுறோன்னு வச்சுக்க, படம் பார்த்துட்டு நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. குப்பை தொட்டியில் அடுத்த லேபர் எடுக்கணும், அவங்க வேஸ்ட்டாக எடுக்காமல் நம்மளே போட்டு போயிடலாம், வயசானவங்கள வர இருப்பானுங்க, அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பானுங்க இவனுங்க கம்பெனிஸ்லன்ட்டு, நம்மளே போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா கூட நம்ம அப்படி இருக்கிறதுக்கே கலாய்ப்பாங்க. நம்ம ஊரில் எம்பத்தைஸ் பண்ணுறதோட சினாரியோவே கஷ்டம். இத்தனைக்கும் ஜென்ரேஷன்ஸ் அது நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை. இப்போ 2 பெரிய ஜென்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரேஷன் கேப் ஒன்று இருக்குது. நம்ம 20 வயசு ஆளுங்க, ஒரு 40 வயசு டீம் வருது. அந்த 40 வயசு டீமுக்கிட்டலாம் எம்பத்திங்கிறது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பண்ணலாம், மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட பண்ண முடியாது. இப்போ ப்ரொட்டஸ்ட்லேயே ஃபுல்லி அந்த ப்ரொட்டஸ்ட்டை ட்ரைவ் பண்ணது ஜென்சி தான். இவங்க இம்பார்ட்டண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஜென்ரேஷன் பேசுகிறது வேணால் அவங்களோட ஃபார்ம் ஆஃப் போராட்டமும் அவங்களோட ஃபார்ம் ஆஃப் கோயிங் அலாங் திஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் கல்ச்சுரலி இருக்கும். அப்போ கூட அவங்களுக்கு அதில் அவங்க மாரலி ரைட்டாக இருக்கணும், இல்லைன்னா அதில் அவங்க ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கணும், அதில் அவங்க இன்டெலிஜென்ட்டாக தெரியணுங்கிற மாதிரி சில சைக்காலஜிக்கல் பேட்டில்ஸ் தான் போயின்னு இருக்கே தவிர அவங்க நிஜமாகவே பண்ண மாட்டாங்கப்பா. எனக்கு தெரியும்ப்பா, ஒருத்தங்க எம்பத்தைஸ் பண்ணுறாங்களோ இல்லைனா அவங்க மாரல் சுப்பீரியாரிட்டிக்காக நல்லவங்கள மாதிரி காட்டுறாங்களோங்கிறது பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, இவங்கெல்லாம் ஜென்ரலாக எம்பத்தைஸ் பண்ணுற ஆளே கிடையாதுட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காலத்தில் அவங்க 20 வயசாவோ இல்லைனா அவங்க வாழ்க்கையை எப்படி பார்த்தாங்களோ 60 வயசு வரைக்கும் வளரும் போது அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கும் வாழ்க்கை இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பொழப்பு போயின்னு இருக்குது, ஏன்ட்டு மென்டல் ஹெல்த்து சமம், டெய்லி டிரைவிங்கே கஷ்டமாக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆங்கிளில் தான் சரி நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனா கூட பண்ணிட்டு போங்க. நீங்கள் 25 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எங்கள் நிலமையில போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணோம். இல்லை நான் அந்த வயசில் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன், எங்கள் காலத்துலலாம் ஏசி கூட இல்லை தெரியுமா, ஃபேனில் தான் படித்தேன் தெரியுமாலாம் பேசினா சரிங்க நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்க, கரெக்டு, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது தான். அதுக்கும் ஒருத்தன் இமோஷ்னலி கஷ்டப்படுறாங்கிறதுக்கு கோரிலேஷன் கிடையாது. இப்படியுமே அக்யூமுலேட்டட் இமோஷனல் ட்ராமா, இமோஷனல் ஸ்ட்ரெஸ் கடைசி ஜென்ரேஷன் மேலே தான் போகுது. அது ஆல்ரெடி மொத்தமாக மோசமாயின்னு இருக்கும்போது உலகமே அது நம்ம மேலே தான் ஊழும். ஸோ எம்பத்தி ஒருத்தங்க நம்ம ஜென்ரேஷன் மேலேயும் நம்மளுக்கு அடுத்த போக வர ஜென்ரேஷன் மேலேயும் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அக்யூமுலேட்டட் எம்பத்தியாக பண்ணாதா, இல்லைன்னா இந்த காலகட்டத்தை புரிஞ்சு எம்பத்தைஸ் பண்ணாதான் அதில் லாஜிக் இருக்குது, இல்லைன்னா அதில் லாஜிக் கிடையாது. அதை நம்ம புரியணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. புரியுது பார்த்தீங்களா? என்னடா மற்ற யாருமே கோஆப்ரேட்டே பண்ண மாட்டீங்களே, கலெக்டிவாக எம்பத்தைஸ் பண்ணால் தான் கலெக்டிவாக ஒரு குரூப்பாக போக முடியுமோ, கலெக்டிவாக குரூப்பாக ஒன்று அச்சீவ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ண முடியும். கலெக்டிவாகவே யாரும் ட்ரையே பண்ண மாட்டீங்களே அப்படியே யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருந்து நம்ம ஒரு விஷயத்த கலெக்டிவாக கம்பீட் பண்ணாமல் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, சின்ன வயசில் மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து படித்து டீம் ஒர்க் பண்ணி 2 பேரும் 93, 92 எடுக்கிறது வேறு. அப்படி நடந்திருக்கா? கிடையாது. நீங்கள் தேர்ந்து படித்து 93, 92 எடுத்துட்டா கூட அந்த 92 எடுக்கிற அம்மாவுக்கு காண்டாகி அந்த கம்ப்ளீட் பண்ணுற மென்டாலிட்டியை மண்டையில் செலுத்தி
அடுத்து நம்மளுக்கு இப்போது மார்க் அவனோட அதிகமாக எடுக்கலைன்னா அடி உழுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கம்பீட் பண்ணுற மென்டாலிட்டி அங்கேருந்து பட் ஆகுது பார்த்தீங்களா. அல்டிமேட்லி நம்ம கம்பீட் பண்ணுறதுல தான் ட்ரைவ் ஆகுமே தவிர கலெக்டிவாக நம்ம எம்பத்தைஸ் பண்ணி க்ரோ ஆகிற கல்ச்சர் வந்து நம்ம வீட்டில் இன்னும் க்ரோயிங் கல்ச்சர் தான். நம்ம வீட்டிலங்கிற பாருங்க, நம்ம ஊரில் வீட்டில் தான் நம்ம ஊரில் வந்து இன்னும் க்ரோயிங் கல்ச்சர் தான். க்ரோயிங்னா வெரி ஃபார் ஆஃப். வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் வித் ஆர் ஜென்ரேஷன் as well. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டோன்ட் ஹாவ் இட். சின்ன பாப்புலேஷனில் வந்து வளர்ந்து வருதே தவிர அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய கம்யூனிட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் ஆகிறது தான். மற்றபடி இதுதான் ஜென்ஸி தான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். இட்ஸ் த வெரி பேஸ் லைன் ஆஃப் த ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஜென்ஸினா இந்தியாவில் சொல்கிறேன், இந்த இதெல்லாம் சொல்கிறேன், இந்த டைனமிக்குள்ளேயே சொல்கிறேன்ல, இந்த சைக்காலஜிக்கல் டைனமிக்குள்ளேயே நம்மளால் எல்லாரோட எம்பத்தைஸ் பண்ண முடியுமா? என்னால் முடியாதுப்பா. இப்போது எனக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் பிரச்சனையும் அவங்களோட மாரல்ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாரோட ஒப்பீனியனும் அவங்களோட ஸ்டான்ஸ் நமக்கு தெரியும். இப்போ வந்து யாராவது ஹோமோஃபோபிக்காக இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இஃப் யூ ஆர் அட்லீஸ்ட் அபவுட் 22, இஃப் யூ ஆர் ஹோமோஃபோபிக், ஐ சூஸ் டு நாட் ஹேவ் எம்பத்தி. அது சில பேருக்கு வந்து 18 வயசு வரைக்கும் வளரும் போதுலாம் எம்பத்தைஸ் பண்ணலாம், அதெல்லாம் முடியும் தான். என்ன தான் இருந்தாலும் வளர்கிற குழந்தை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு என்வாயர்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கவே முடியாது, கற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால ஓகே. அதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? ஆம்பளைங்களை குறை சொல்கிற ஆள் தான் நான். நிறைய குறை சொல்லுவேன். ஆம்பளைங்களை ஒரு செயின்லேருந்து ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எம்பத்தைஸ் பண்ண நிஜமாகவே அப்பப்போ கஷ்டமாக இருக்குது. அதே அந்த 18 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வளர்கிறோமா, வளர்ந்ததுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் தட் ஆம்பளை பாப்புலேஷன் ஒன்லி இன் த ஹவுஸ் ஹோல்ட், வித்தின் ஆர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ரீசன்ஸ் வை த ஹவுஸ் ஹோல்ட் இஸ் வெரி இமோஷ்னலி ஸ்ட்ரெஸ்ட், தேர் ஆர் ஃபிசிக்காலிட்டிஸ் ஹேப்பனிங், எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக ஆகிறதுக்கு காரணம் வந்து மோஸ்ட் கேசஸ் இட்ஸ் அ மேன், இட்ஸ் அ ஃபாதர், அண்ட் தென் யூ கோ அவுட். அது என்னென்னா, இந்த பியூர்லி மேஸ்குலின் கல்ச்சருக்குள்ளே நம்ம போகும்போது தட் நெவர் டீச்சஸ் யூ எம்பதி, தட் நம்மளை எமோஷனை அதை ப்ராசஸே பண்ண வைக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது யூ சூஸ் டு நாட் ஹாவ் எம்பதி, யூ சூஸ் டு ஹாவ் அ ஈஸியர் லைஃப் ஆன் பேப்பர். தட்ஸ் நாட் ஈஸி இமோஷ்னலி, பட் நம்மளுக்கு உடன்படுற ஒரு ஈஸியர் லைஃப்பை நம்ம பிக் பண்ணிட்டு போகும்போது மற்றவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறான் இமோஷ்னலி டு ப்ராசஸ் எவ்ரி திங், டு பி பெட்டர், டு ஆக்ட் பெட்டர், டு பி பெட்டர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். பட் மோஸ்ட் மென் நோ வி டோன்ட் கேர் அபவுட் தட். இப்போ நம்மளுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருந்தால் என்ன, நான் ஆங்கர் இஷ்யூஸோடையே தான் இருப்பேன். இப்போ அடுத்து எனக்கு வரப்போகிற குழந்தைகிட்ட நான் கற்றுனா என்ன, நானும் தானே கற்றுவாங்கண்ணே, திரும்ப கத்திப்போம். அப்போ நம்மளே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துப்போம், நானும் அடித்து தான் வளர்த்தேன். இது 2 ஜெண்டர் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் அது நிறையா. என்னை ஒருத்தனாவது என்னை காண்டேற்றுவான் ஒரு நாளில். நான் காண்டாக மாட்டேன், காண்டேற்று ட்ரை பண்ணுவான். எப்போவுமே அது ஆம்பளைங்க தான் பண்ணுறது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டைம் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா, மற்றவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுன்ட்டு. அதாவது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி, இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ கலெக்டிவாக லைஃப்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவோமா? எங்களுக்கு இமோஷ்னலி அவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இருக்குமா? அவங்களுக்கு வந்து இமோஷனை உள்ளுக்குள்ளே எப்படி ப்ராசஸ் பண்ண தெரியாமல் அதை வந்து நம்ம மேலே போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கின்னு இருக்கணுமா? காண்டு தான் ஆயிரும் டக்குன்னு. எதனால அவங்க வந்து அது அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா ஓடி போயிருங்க. என் பக்கம் மட்டும் நீ வந்தேன்னு வைங்கிற மாதிரி தானே இருக்கும். என்னெல்லாம் பக்கத்துலேயே சேர்த்துக்க முடியாது ஜி. ஏன்னா அன்ப்ராசஸ்டாக யாரெல்லாம் வராங்களோ வந்து வாந்தி எடுக்கிறாங்க. அதாவது என்னை பார்த்துட்டா என்னன்னு இல்லை, டச் விட்டு என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டா இவன்கிட்ட தான் நம்ம வந்து வாந்தி எடுக்கணும்னு தோணுமா என்னன்னு தெரியல. வந்து மென்டல் டம்பை பண்ணு, இவன் தான் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணணும், நம்மளுக்கும் சேர்த்து தான் பண்ணணும். அது உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தான் ஒரு என்ன தெரப்பிஸ்ட் ஆவேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கரெக்டாக 3 பேர் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டுங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. அதில் வந்து 2 பேருக்கு எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும்தான்.
மீதி கோஇன்சிடென்டலாக அது ஒரே டைமில் வந்துடுச்சு. நானே க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் பண்ணிருந்தேன், அதெல்லாம் சரி தான். ஆனால் ஓரளவுக்கு நான் இமோஷ்னலி ஸ்ட்ராங்கான ஆள் தான். இவங்க வந்து அண்ணனை எம்பத்தைஸ் பண்ணல. டபால்னு அண்ணன் மேலே வந்தானுங்க. அண்ணன் மேலே வந்துட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு போடுறது, அதை கீறதெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். கிராஷு. அப்பா நான் தான் சொல்கிறேன்ல, நான் பல நாள் என்கிட்ட கேட்டீங்க, ஏன் வீடியோ வரலன்னு மெயின் சேனலில். நான் வந்து பொத்துன்னு விழுந்துட்டு இருந்தேன் தெரியுமா கிராஷில். எக்ஸாஷன்லேயே எம்பத்தி எக்ஸாஷன்லேயும் அதில் வந்து அது ஓரளவுக்கு பீப்புள் ப்ளீஸிங்கும் கலந்தது தான், சேவியர் காம்ப்ளெக்ஸும் கலந்ததுன்னு வச்சுக்கோங்க. தேங்க்ஃபுல்லி அது போயிடுச்சு என்னை விட்டு. அது பண்ணும்போது சரி அட்லீஸ்ட்டு நடந்துருச்சு, ஓரளவுக்கு ஐ குட் ஹெல்ப், ஐ குட் டெல் தெம் ஹவு டு நேவிகேட் ஃப்ரம் தேர். அதுலேருந்து போனதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணாமல் இவங்க பாட்டுட்டு கோப் மட்டும் பண்ணிட்டு அதுலேருந்து நவுந்துட்டு போயிடுவாங்க பாருங்களேன், எதுவும் நடக்காத மாதிரி. எனக்கா இப்போவே எனக்கு டென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. என்னடா சொல்கிறீங்க, உங்களதெல்லாம் சேர்த்து நான்லாண்டா வாங்கிட்டு இருந்தேன் இமோஷனலாக. என்கிட்ட வந்து நீங்கள் அவ்வளோ இமோஷனல் டர்மாயில் ஸ்ட்ரெஸ்ஸு போட்டதை இப்போ என்னென்னா ஒன்றும் நடக்காத மாதிரி நீங்கள் போட்டு போயிருக்கீங்க. அப்போ இதுதான் உங்கள் பேட்டர்னு, இப்படி நடக்கும். ஒருத்தங்கிட்ட வந்து இப்படி பண்ணுவீங்க, இல்லைன்னா எப்போ ஒருத்தன் சான்ஸ் கிடைக்கிறானோ அவங்ககிட்ட மட்டும் வந்து பண்ணிவிட்டு அது ரிப்பீட் ஆகும்னு அவன் சொன்னால் கூட நீங்கள் எஃபர்ட் போடாமல் ரிப்பீட் ஆனால் பரவாயில்லன்னு தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் வான் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் வான் பண்ணணும் வேறு. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி சரி பண்ணாமல் வந்தீங்கன்னா மற்றவங்க இடியும் போய் இப்படி தான் பண்ணுவீங்க. என்கிட்டே வருவாங்க, ஓப்பனே பண்ண மாட்டேன் டிஎம்ஐ. இப்போ அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதெல்லாம் அந்த 3ல் 1 கட்டே பண்ணி விட்டேன். எப்போ பார்த்தாலும் வந்து வாந்தி எடுக்கிறதுக்குன்னே வந்து கஷ்டத்தை சொல்லி இமோஷனல் பர்டனை போட்டுக்கிட்டே இருந்து, இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒருத்தர்னா பரவாயில்ல ஜி, 3 பேரும் ஃபுல்லாக ஏதோ பர்சனல் தெரப்பிஸ்ட் மாதிரி 24/7 அவைலபிலிட்டி தெரப்பிஸ்ட் மாதிரி. அதுக்கே நான் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருப்பேன்னா பார்த்துக்குங்க. அந்த பவுண்ட்ரியே பத்தாது, அந்த பவுண்ட்ரியெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க. எத்தனை தடவை நானும் செட் பண்ணாலும் நீங்கள் வேறு ஒன்றத்தை எடுத்துகிட்டு வந்துனே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட்டு. எம்பத்தினா என்னென்னு புரியாதவன் கிட்ட நம்ம எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது திரும்ப அடிக்குது. இல்லைனா அவன் தெரியாதவனாக இருக்கணும். எம்பத்தைஸ் பண்ணுறோமா, அதுக்கு ஒன்று பண்ணிட்டோமா, அடுத்து அவனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை, முடிஞ்சிருச்சு, அப்பாடா ஒரு மன நிம்மதிக்கு ஒரு குட் டீடை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவங்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன். டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆர் அதான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒரு தடவை கடன் கொடுத்துட்டா அவன்கிட்டே தான் மறுபடியும் கடன் கேட்பாங்கல்ல, அந்த லாஜிக் தான். இப்போ தான் கொஞ்சம் நானே ஸ்டேபிளாக இருக்கேன் அந்த பேர்ன் அவுட்டுக்கு அப்புறம். அது வந்து அவங்க மன நிம்மதி கேட்டு அது கடந்து போகிறதுக்கு அப்படி வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு சும்மா பண்ணுங்கிறதுனால அது விட்டாச்சு. நான் இருக்கேனா, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவ்வளோதான். நாங்கள் மட்டும்தான் கலெக்டிவ் எம்பத்தி, வேறு யாருக்கிட்டேனாலும் எதிர்பார்க்க முடியல. நாங்கள் வந்து சரி கலெக்டிவாக ஜாலியாக அப்படியே சேர்ந்து போகிறோமா, மற்றவங்க யாரோடையும் கம்ப்ளீட் பண்ணலையா, அந்த பப்பிளை தாண்டி எனக்கு வேறு யாரும் கவலையே கிடையாது. நான் யாரோடையும் கம்ப்ளீட் பண்ணல, யார் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. அடுத்து என்னோட ஒரு 93 மார்க் எடுத்து 92 எடுத்தால் எனக்கு கவலை இல்லை. எப்படியோ நீங்கள் வெளியில் உலகத்தில் சண்டை போட்டுட்டு என்ன கருமத்தையோ பண்ணிக்கிட்டு போங்க. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடையோ இந்த பாட்காஸ்ட் சேனலில் இருக்கிற ஒரு சின்ன கம்யூனிட்டியோடையோ மட்டும் நான் எம்பத்தைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். கன்சம்ஷன்லேருந்து எம்பத்தி வருதா கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம படங்கள் மூலயமா எம்பத்தைஸ் பண்ணுறதும் சேம் ஆர்க், சேம் பேசிக் ப்ராப்ளம்ஸ், சேம் ரிலேட்டபிள் ப்ராப்ளம்ஸ், சேம் ஹீரோ ப்ராப்ளம்ஸ், ஹீரோ படுற கஷ்டம் எனக்கெல்லாம் காண்டு தான் ஆகும். ஏண்டா சும்மா இருக்காமல் உங்களால் பக்கத்தில் இருக்கவனுங்க வெட்டு குத்துப்பட்டு செத்துன்னு இருக்கானுங்க, அமைதியாக இல்லாமல் நீங்கள் அப்பயும் ஒரு ஸ்லோ மோஷன் வாக்கிலே இருக்கீங்களேடாங்கிற மாதிரி எனக்கு நம்ம தமிழ் சினிமா ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்குது இப்போல்லாம். காண்டாமல் இல்லையா, ஓரளவுக்கு ரொம்ப கண்மூடித்தனமாக மனிதர்களே மதிக்காமல் ஒரு கேஸ்டிங்லேருந்து எதுவாக வேணால் எடுத்துக்காங்க. இந்த கலரிசம் பேச்சு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுல, இந்த டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸையும் போடுங்க அப்படின்னு சொல்லி, அதை வந்து கடைசி வரைக்கும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அது கவலை இல்லை. அவங்களுக்கு ஒரு ஸ்கின் கலரில் கூட எம்பத்தி கிடையாது. ஐயோ ஒரு ஷேடு டார்க்கர் ஷேட்ஸ் ஃபுல்லாத்துக்கும் இந்த இண்டஸ்ட்ரி கனவே இருக்காதே. நமக்கு எதுக்கு, எடுத்தோமா படம் பிஸ்னஸ் பார்த்தோமா போயின்னு இருந்தோமா, அதையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு டெய்லி சண்டை போட்டுட்டு ஜோக்காக இருக்குது.
எனக்கு படத்தினால சண்டை போடுறதெல்லாம் 2026 வெரி வெரி ஃபன்னி. ஐ ஆம் சேயிங் இட் ரீக்ஸ் ignorance. At least in Kollywood, I am not talking about Hollywood. I don't want to get into that. But I am saying Kollywood, I am tired, brother. அதெல்லாம் பெரிய ஃபேனாக தான் இருந்தவன். இப்போல்லாம் டயர்டு. கவலையே இல்லை எனக்கு. எப்படியும் நம்மள மாதிரி ஆடியன்ஸுக்கு படம் பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் ஐ ஹாவ் இவால்வ் அவுட் ஆஃப் இட். அதாவது அப்பப்போ வர நல்ல படம் வந்தது தெரியும் ட்ரெய்லர் மூலிமா. ட்ரெய்லர் பார்த்துருவேன். அப்பயும் எனக்கு இந்த படங்கள் மேலே இருக்க ஈர்ப்பு ஃபுல்லாக போகாததுனால ட்ரெய்லர் பார்த்தாச்சு ஏதாவது அப்பப்போ நல்ல படம் வருமா அப்படின்ட்டு தேடி எப்பயாவது போகிறது. அது ஒரு பேரடாக்ஸ் மாதிரியும் இருக்குங்க. எம்பத்தினா என்னன்னே தெரியாதவனுக்கு தான் எம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம அவனை எம்பத்தைஸ் பண்ணாதான் அது நடக்கும். ஆனால் அவன்கிட்ட எப்படி எம்பத்தைஸ் பண்ணுறது? 1 நம்பர் ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் மீ கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்தால் எப்படியே முடியும்? தட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒய் இஸ் எவ்ரி திங் காம்ப்ளிகேட்டட்? புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். இவன் ஏன் இப்படி இருக்கான், எதனால் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். டக்குன்னு ஒரு செகண்டு கண்ணீர் விழுறதோ கஷ்டப்படுறதோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது எப்படி பிஹேவியருக்கு எக்ஸ்கியூஸ் ஆகும்? அடல்ட் பிஹேவியருக்கு எப்படி எக்ஸ்கியூஸ் ஆகும்? கரெக்டாக? அதனால தான் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் இமோஷன் டு ட்ராவல் வித், எஸ்பெஷலி இன் ஆர் கண்ட்ரி. We don't have empath here. We don't have empath here. We don't have people who will even allow people to have empathy. But you'll have a great internal life only if you have empathy, if you practice empathy. அவ்வளோ கஷ்டம் எம்பத்தியை நம்ம ஊரில் மேனேஜ் பண்ணுறது. தலையெழுத்து. என்ன பண்ணுறது? தலையெழுத்து தான். தலையெழுத்துனே மட்டும்தான் முடியும். வேறு என்னத்தான் பண்ண முடியும்? என்ன அது இது சார்ஜு? ஐயா